வைக்கிறதுன்னு தான் தெரியல. இத்தனை பேர் இருந்தும் இவளை கன்வின்ஸ் பண்ண முடியல. என்னாச்சு? அவங்க சாப்பிடாத அளவுக்கு வீட்ல என்ன ப்ராப்ளம்? என்கிட்ட சொல்லணும்னு இல்ல, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் கேக்குறேன். சிஸ்டர், இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரை எழுதியிருக்கேன். சாப்பிட்டு நார்மல் ஆயிட்டாங்கன்னா ஓகே. சாப்பிடாம மட்டும் இருந்தாங்கன்னா கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும். சாப்பிடாம சீரியஸ் ஆகிற அளவுக்கு விட்டுறாதீங்க. தென் வருத்தப்படுற மாதிரி ஏதாவது ஆயிடும். ஆமா டாக்டர். சிஸ்டர், இவங்க கூடயே இருந்து பாத்துக்கோங்க. நான் சாப்பிட மாட்டேன், பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், இது சத்தியம். இதுக்கு முன்னால அத்தை நீ இப்படி இருந்து பாத்திருக்கியா? என்னால தானே அத்தை இப்படி கிடைக்கிறாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து அத்தை எதுக்கெல்லாமோ கோவப்பட்டிருக்காங்க, பெரும்பாலும் கூட பேசியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு மாதிரி அவங்க இருந்ததே இல்ல வெற்றி. ஒண்ணுமே இல்லாத விஷயத்த அம்மா ஏன் இவ்வளவு சிக்கலாக்குறாங்கன்னே தெரியல. நாம சொன்னா கூட அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையிலுக்கு இல்ல வெற்றி. அந்த ஸ்டேஜ் எல்லாம் அவங்க எப்பவோ தாண்டிட்டாங்க. இனி அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்க. அவங்க இப்ப சாப்பிட்டு தெம்பா இருக்கணும், அதுதான் இப்ப முக்கியம். நான் இல்லைன்னா அவங்க நிச்சயம் சரியாயிடுவாங்கன்னு என் உள் மனசு தோணுது. ஏய், அதான் கண் முடிச்சிருவாங்க டாக்டர் சொன்னாங்கல்ல. இதுக்கப்புறமும் நான் இங்க இருந்தேன்னா அத்தை சாப்பிட மாட்டாங்க வெற்றி. அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. அத்தை சரியாகணும் வெற்றி. சில சமயம் வாழ்க்கையில நடக்கிற உண்மையான விஷயங்களை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னு நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நினைக்காதது நடந்துரும் வெற்றி. அதை நிச்சயமா நான் பண்ண மாட்டேன். எனக்கு இது வெளியில போகணும்னு ஆசையா, ஆனா இப்ப அது நடந்தா மட்டும்தான் எல்லா பிரச்சனையுமே சரியாகும் வெற்றி. ஏய், என்ன நீ உளர்ற? 2-3 ஆப்ஷன் இருந்தா இதுவும் அதுவான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா இப்ப நம்ம முன்னாடி இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தானே. இரு வெற்றி. ஏய், அதுக்காக நீ போறதா? கொஞ்ச நாள் அவங்க கண்ணில் படாம இரு, எல்லாமே சரியாயிடும். நான் பாத்துக்கிறேன். எத்தனை நாளைக்கு நீ என்னதான் செய்வ வெற்றி? ஒரு ஆம்பளைக்கு இருக்கிற பெரிய கஷ்டமே அவனுடைய அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாம, பொண்டாட்டியை விட்டு கொடுக்க முடியாம இருக்கிறது தான். நீ ஏன் ஏதாச்சும் பேசாத. ஒரு 1-2 நாள் அவங்க கண்ணில் படாம இருந்துக்கோ. அதுக்குள்ள அவங்ககிட்ட பேசி எப்படியாவது புரிய வச்சிடுறேன். நம்ம மறைக்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சா அதுவே பெரிய பிரச்சனை எடுப்போது வெற்றி. அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க என் மனசு இடம் தரல. முதல்ல அத்தை சரியாகட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வெற்றி. சரண்யானியும் மாமாவும் இதை எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க நான் இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நான் தான் பேசி புரிய வைக்கணும். நானும் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எவ்வளவு கஷ்டம்னா கூட இந்த வீட்டுல அவங்க 2 பேரும் தான் கூட இருந்தாங்க. கஷ்டத்துல கூட இருக்கிறவங்க தான் நம்ம பெரிய முடியாத வெற்றி. அவங்க 2 பேருக்கிட்டையும் போய் நான் எப்படி இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா அவங்க என்ன போக விட மாட்டாங்க வெற்றி. அத்தைக்கிட்ட போய் எனக்காக பேசுவாங்க. ஆனா அந்த பிரச்சனை இன்னும் பெருசுதான் ஆகும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல வெற்றி.
இல்ல, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சக்தி? எனக்காக இது மட்டும் பண்றியா? இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? சொல்லுங்க, நீ நான் பண்றேன், சொல்லுங்க. இன்னைக்கு மட்டும் அம்மா சாப்பிடலன்னா அம்மா நிலைமைய யோசிச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு அம்மா வேணும் சக்தி. எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அம்மாக்காக எனக்கு வேற வழி தெரியல சக்தி. சக்தி, உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மாமா, மாமா பாத்தீங்களா மாமா? சரண்யா நீ என்ன பேசிட்டு போறாங்கன்னு பாருங்க மாமா. எப்படி சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல மாமா. அவங்க சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சுல்ல? என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்களா? என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொல்லுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாமா. இது எங்க வீடுன்னு சொல்றாங்க மாமா. என்ன மாமா பதில் சொல்லுங்க. என்னைக்கு பதில் சொல்லாம இருக்கீங்க? சொல்லுங்க, பேசுங்க மாமா, பேசுங்க மாமா. ரங்கநாயகி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காமா. மனசாலையும் உடம்பாலையும் ரொம்ப நொடிஞ்சு போயிருக்காமா. எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் அவ தேவைமா. அதனால நீ தயவு செஞ்சு போயிருமா, போயிரு. சக்தி, இங்க பாரு, நீ எதுவும் மனசு விட்டுறாத. அவங்க அம்மா மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசுறாங்க. ஏய், இங்க பாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் இருக்க உன் கூட. சக்தி, என்ன ஆனாலும் சரி, நான் உன் கூட துணையா இருப்பேன். நீ தைரியமா இரு, அழக்கூடாது. கடைசியில எங்க வீடுன்னு சொல்லிட்டாங்க பாத்தியாவற்று. அவ பேசுறதால ஒரு விஷயமா என்ன? அவ சின்ன புள்ள. நீ கூட அடிக்கடி சொல்லுவேல்ல, அவ சின்ன குழந்தைடா, அவகிட்ட சண்டை போடாதுன்னு சொல்லுவேல்ல. அதெல்லாம் விட்டு தள்ளு சக்தி. அப்படிலாம் யாரும் உன்னை நினைக்க மாட்டாங்க. அப்பாவும் வேற வழி தெரியாம தான் சக்தி அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு உன்னோட முகத்தை கூட பார்க்க முடியல தானே? ஏன் சொல்லு? அவங்களுக்கு என்ன பார்க்க பிடிக்கல, அது எனக்கு தெரியும். என்னால தாங்கிக்க முடியல. வாழ்க்கையில மாமாவும் சரண்யானியும் என்ன விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நம்புனே. ஐயோ, அப்படி இல்ல இல்லடி. பாரு பாரு, ஏய், உன் கண்ணை பார்த்தாலே அவரு அப்படியே உடைஞ்சிருவார் சக்தி. உன்னை வீட்டை விட்டு போயிடுன்னு சொல்ல முடியாம அழுதுடுவார் அவரு. சரண்யாவும் அப்படிதான். அவன் முகத்தை பார்க்க தானே போனா. உன்னை விட உன் கண்ணு என்கிட்ட நிறைய சொல்லுதுடி. சரண்யாவுக்கு நீ என்னெல்லாமோ பார்த்து பார்த்து பண்ணியிருக்க சக்தி. கொஞ்ச நாள் தான் அவ கூட இருந்த, ஆனா அவகிட்ட அவ்வளவு க்ளோஸா இருந்த நீ. எங்க அம்மா கூட அவளுக்கு அவ்வளவு செஞ்சிருப்பாங்களான்னு என்னால சொல்ல முடியல. அண்ணின்றவ ரெண்டாவது அம்மான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பொதுவா அது புருஷனோட தம்பிங்களுக்கு தான் பொருந்தும், தங்கச்சிங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சரண்யாவ நீ எப்பவுமே அப்படி பார்த்ததே இல்லை. அவ அப்படி பேசினத நீ இல்ல யாராலையுமே அதை தாங்கிக்க முடியாது. அவளை கூட விட்டு தள்ளு. அப்பா ஆறுதலா 2 வார்த்தை பேசுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். அவரும் இப்படி
பண்ணிட்டாரு. சக்தி, இங்க பாரு சக்தி, நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. நான் இருக்கேன் உனக்கு. நான் எப்பவும் உனக்காக இருப்பேன். சரியா சக்தி? அதை மட்டும் மறந்துடாத. நான் உன் கூட இல்லைன்னு வையேன், அன்னைக்கு நான் இந்த உலகத்துல இல்லைன்னு நினைச்சுக்கோ. சாவ தவிர நம்மளை யாரும் பிரிக்க முடியாது சக்தி. மா, ஏம்மா இப்படி பண்றீங்க? வாங்க, வந்து சாப்பிடுங்க வாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்படியே இருந்தா உங்க உடம்புக்கு நல்லது இல்லைன்னாங்க. சாப்பிட்டு மாத்திரை வேற போடணுமா? சரி, நான் வேணா போய் யமுனாவை கூட்டிட்டு வரவா? அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அப்போ நீங்க சாப்பிடுவீங்கல்ல? இது என் மாமியார் எனக்கு எங்களோட சாந்தி முகூர்த்தத்துக்காக கொடுத்த புடவை. அவங்க எனக்கு கொடுத்ததை நான் உனக்கு கொடுக்கறேன். உன்னால நம்ம குடும்பம் தழைக்கணும். நாளைக்கு நீயும் உன் மருமகளுக்கு இந்த பட்டு புடவைய பத்திரமா எடுத்து வச்சு தரணும். எனக்கு அது போதும் சக்தி. இதெல்லாம் ஏதோ வெறும் புடவையும் நகையும் மட்டும் நினைச்சிடாத. நான் உன்கிட்ட நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தையே ஒப்படைச்சிருக்கேன். நம்ம வம்சம் தழைச்சு வருது உன் கையில. கழுற ஹே சக்தி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்ல வெற்றி, நான் ரொம்ப யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். சில சமயம் வாழ்க்கையில நம்ம லைஃப பத்தி முடிவெடுப்போம். ஆனா சில சமயம் வாழ்க்கை நமக்காக முடிவெடுத்துட்டு நம்ம கையில தரப்ப அதை நம்ம மனசார ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் வெற்றி. நல்லது. உன்னை நீயே சமாதானப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி 1000 விஷயம் சொல்லலாம். ஆனா நான் நிஜமா சொல்றேன், நீ இப்ப எடுத்திருக்கிற இந்த முடிவு ரொம்ப தப்பான முடிவு சக்தி. உனக்கு தப்பா தோன்ற முடிவுதான் அத்தையோட ஹெல்த் கண்டிஷனுக்கு நல்லதா இருக்க போகுது. இது ஒண்ணு தப்பான முடிவில்லை வெற்றி. அவங்க ஏதோ கோவத்துல என்ன வெளியில போன்னு சொல்லிட்டு போயிடல. நான் வெளியில போனாதான் அவங்க சாப்பிடுவேன்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டாங்க. நான்
இங்கிருந்து போனாதான் நல்லது வெற்றி. புரிஞ்சுக்கோ. ஏய், அம்மா கிட்ட பேசி பார்க்கலாண்டி. நம்ம வேணா யமுனாவை கூட்டிட்டு வந்து அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லலாம். ஏய், அவங்களால தான் உன் வாழ்க்கை பாதிக்கப்படுது. இத சொன்னா கண்டிப்பா யமுனா வருவாங்கல்ல. இது ரெண்டுமே நடக்க போறது இல்ல வெற்றி. யமுனாக்கா வரதா இருந்தா இந்நேரம் வந்திருப்பான். கம்ப்ளைண்ட்டும் வாபஸ் வாங்கிருப்பான்ல. எடுத்திருக்காங்க. இது பேசி தீக்கிற விஷயம் இல்ல. இனி வெயிட் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்ல வெற்றி. கோவத்திலயும் இல்ல வருத்தத்திலயும் நான் இந்த முடிவு எடுக்கல. அத புரிஞ்சுக்கோ. நீ எல்லார பத்தி நினைச்ச, ஆனா என்ன பத்தி நினைக்கல. ஏய், உன்னை விட்டு எப்படி என்னால இருக்க முடியும்? நான் உன்னை விட்டு எப்படி வெற்றி? நான் எங்க வெற்றி போக போறேன்? என்ன, நான் உனக்கு நேர கண்ணில் படுற மாதிரி இருக்க மாட்டேன். ஆனா நீ லேச கண்ணை மூடிக்கிட்டனா உன் மனசு பூரா நான் தான் நிறைஞ்சிருப்பேன். நீ எப்ப நினைச்சாலும் என்ன பார்க்க வரல வெற்றி. சொல்றதுக்கு லேசாதான் இருக்கும். எப்படி உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியும்? பழகிக்கோ, பழகிதான் ஆகணும். இங்க பாரு சக்தி, நான் சொல்லிட்டேன். சக்தி, இது நம்ம பரம்பரை சொத்துன்னு சொல்லிதான் இதே இடத்துல வச்சு ஆசை எனக்கு கொடுத்தீங்க. நம்ம வம்சம் தழைக்கணும். நான் உனக்கு கொடுத்த மாதிரி நீ உன் மருமக கிட்ட கொடுக்கணும்னு சொன்னீங்க. அத நான் நிஜம்னு நம்பினேன். ஆனா எல்லாமே விடிஞ்சும் மாறிடணும் சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை.